Hello children, இன்னைக்கு நம்ம 10th standard social science historyல் இருக்கிற 10th lesson unit 10 படிக்க போறோம். 10th lesson history social transformation in தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல உண்டான சமூக மாற்றங்கள், transformationனா மாற்றங்கள், socialனா சமூக மாற்றங்கள். Attempt an essay on the foundation and development of Tamil Renaissance in 19th century. அப்ப 19ஆம் நூற்றாண்டுல தமிழுக்கு நிகழ்ந்த மாற்றங்கள் என்னென்ன, அதோட அஸ்திவாரம், அந்த மாற்றங்களோட அஸ்திவாரம் என்னென்ன, தமிழ் எப்படி இன்னும் வளர்ச்சி அடைந்தது, தமிழ் எப்படி மறுமலர்ச்சி அடைந்தது அப்படிங்கறது இந்த கொஸ்டினோட அர்த்தம். அட்டெம்ப்ட் அன் எஸ்ஸே அப்படின்னா கட்டுரை மாதிரி எழுதுங்க அப்படின்னா, லாங் ஆன்சர் கட்டுரை மாதிரி தான் எழுதுவோம். அப்ப ஃபவுண்டேஷன்னா அஸ்திவாரம், டெவலப்மெண்ட்னா வளர்ச்சி, ரினைசன்ஸ்னா மறுமலர்ச்சி. 19ஆம் நூற்றாண்டுல தமிழ் ரினைசன்ஸ், தமிழோட மறுமலர்ச்சி. The introduction of printing press, linguistic research on Dravidian languages, etc. underpinned the process of Tamil Renaissance. Printing press, அச்சடிக்கும் இயந்திரம் அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் திராவிட மொழிகளை பத்தின லிங்குவிஸ்டிக் ரிசர்ச், லிங்குவிஸ்டிக் ரிசர்ச்னா மொழியியல் ரிசர்ச் அப்படின்னா தேடுதல், ஆய்வு, இதெல்லாம் லிங்குவிஸ்டிக் ரிசர்ச். திராவிட மொழிகளை பத்தின மொழியியல் ரிசர்ச்சஸ், ஆய்வுகள் அதிகமானது, வளர்ச்சி அடைந்தது. இப்ப அண்டர்பிரிண்ட் அப்படின்னா இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சுன்னு அர்த்தம். அண்டர்பிரிண்ட்னா ஆதரிக்கிறது, சப்போர்ட் பண்றதுன்னு அர்த்தம். அப்ப இந்த பிரிண்டிங் பிரஸ் தொடங்கினது, பிரிண்டிங் பிரஸ் கண்டுபிடிச்சது, அறிமுகப்படுத்தப்பட்டது, இது இந்த வளர்ச்சிக்கு, மொழிக்கான வளர்ச்சிக்கு அண்டர்பிண்ட் அப்படின்னா ஆதரவளித்தது. ஓகே, தமிழ் மறுமலர்ச்சிக்கு முக்கியமாக அப்படிங்கறது இந்த லைனோட அர்த்தம். advent of printing technology, adventனா ஆரம்பம், அப்ப பிரிண்டிங் ஆரம்பம்னா தொடக்கம், பிரிண்டிங் டெக்னாலஜியோட தொடக்கம். தமிழ் was the first non-European language that went into print. அப்ப யூரோப்பியன் மொழிகள்லயே வச்சு ஐரோப்பிய மொழிகளை தவிர முதல்ல அச்சடிக்கப்பட்ட மொழின்னா அது தமிழ் தான். In 1578, Tamil book தம்பிரான் வணக்கம் was published. முதல்ல 1578ல தம்பிரான் வணக்கம்ங்கிற புத்தகம் அச்சடிக்கப்பட்டது. திருக்குறள் was one of the earliest Tamil literary texts to be published in 1812. அப்போ ஆரம்ப காலத்துல திருக்குறளை 1812ல பப்ளிஷ் பண்ணாங்க, பிரசுரம் பண்ணாங்க, அச்சடிச்சாங்க. This led to the resurgence of interest among the Tamil scholars in publishing more ancient Tamil classics around that period. இந்த திருக்குறள் அச்சடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மக்களுக்கு அதிக ஆர்வம் வந்தது. ரிசர்ஜன்ஸ் அப்படின்னா எழுச்சி அடைந்தார்கள். நம்ம மொழி, நம்மளோட லிட்ரரி புக்ஸ் அப்படின்னு அதை வளர்த்தி எடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தமிழ் ஸ்காலர்ஸுக்கு வந்தது. ஸ்காலர்ஸ்னா மெத்த படித்தவர்கள். ஓகே, லாங்குவேஜை பத்தி நிறைய படிச்சவங்க, பண்டிதர்கள், இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் வந்தது. இன் பப்ளிஷிங் மோர் ஆன்ஷியன்ட் தமிழ் கிளாசிக்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. அப்போ நிறைய பழைய பாரம்பரிய நூல்கள், கிளாசிக்ஸ்னா பாரம்பரியமா இருக்கிற நூல்கள், புத்தகங்களை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு இவங்க தமிழ் ஸ்காலர்ஸ் முன்னெடுத்தாங்க. ரீடிஸ்கவரி ஆஃப் தமிழ் கிளாசிக்ஸ் பை தமிழ் ஸ்காலர்ஸ். அப்ப முதல்லயே இந்த புத்தகங்கள்லாம் இருந்தது, அதை ரீடிஸ்கவர் பண்ணாங்க. அப்படின்னா கண்டுபிடிச்சாங்க, ஏதாவது 2 பேஜ் மிஸ் ஆயிருக்கும், அதையெல்லாம் ஒன்னா சேர்த்துனாங்க. ஏதாவது அழிஞ்சிருக்கும், அதை திரும்பவும் ரீப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. புக்கே காணாம போயிருக்கும், அந்த புக்கை தேடி இதழா ஒன்னு சேர்த்திருப்பாங்க. இதெல்லாம் தான் ரீடிஸ்கவரி ஆஃப் தமிழ் கிளாசிக்ஸ் பை தமிழ் ஸ்காலர்ஸ், தமிழ் பண்டிதர்கள் பண்ணினது இதெல்லாம். இன் 19th century, 19ஆம் நூற்றாண்டுல தமிழ் ஸ்காலர்ஸ், தமிழ் பண்டிதர்கள், சி.வி. தாமோதரனார் இந்த வருடத்திலிருந்து இந்த வருடம் வரைக்கும் இருந்தார். யு.வி. சுவாமிநாதனார் spent their lifetime in the rediscovery of Tamil classics. அப்ப அவங்க வாழ்நாளையே
இதுக்காக அவங்க அர்ப்பணிச்சாங்க. இந்த புக்குகள், இந்த புத்தகங்களை எல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு, ரீடிஸ்கவரி. ஓகே, மறுபரிசீலனை பண்றது, திரும்பவும் ஒவ்வொரு நான் பழையபடி சொன்ன மாதிரி ஒரு புக் வந்து இப்ப நம்ம வந்து ஒரு 1000 பிரிண்ட் அடிச்சிருப்போம். அந்த காலத்துல கையில எழுதி இருப்பாங்க. அது ஒரு பேஜ் எங்கேயாவது கரையான் கடிச்சிருக்கும். ஒரு ஒரு சுவடி மட்டும் கரையான் கடிச்சிருக்கும். ஒரு சுவடி காணாம போயிருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் ரீடிஸ்கவர் பண்ணி எடுத்தாங்க. இதுக்காக இவங்க 2 பேரும் தம் வாழ்நாள் காலங்கள் பூராத்தையும் அர்ப்பணிச்சாங்க. C.W. Damodaran collected and edited different palm leaf manuscripts. Palm leafனா ஓலைச்சுவடிகள், பனை ஓலைச்சுவடிகள். அப்ப அவர் வந்து இதை பூரா கலெக்ட் பண்ணினார், சேகரித்தார், எடிட் பண்ணினார். அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வார்த்தைகள் விட்டுருந்ததுன்னா அதை கோர்க்கிறது, கிழிஞ்சிருந்ததுன்னா இப்போ ரீப்ரொடியூஸ் பண்றது, மேட்ச் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணார். ஆஃப் தமிழ் கிராமர் அண்ட் லிட்ரேச்சர். அப்ப கிராமர், இலக்கணம், லிட்ரேச்சர், இலக்கியம், இதை பத்தி எல்லாம் ஓலைச்சுவடிகளை சேகரித்தார். His editions included such texts as, இவர் இப்ப எடிட் பண்ணது என்னென்ன புக்ஸ்? தொல்காப்பியம், விரச்சோலியம், இறைனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி. இது உங்களுக்கு வார்த்தை கஷ்டமா இருக்குன்னா இப்படி பிரிச்சுக்கணும். தொல் கா பி எம், விர சோழி எம், இறை நார், இப்படி பிரிச்சுக்கணும். அகப்பொருள், இலக்கணம், விளக்கம், இப்படி பிரிச்சு எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. U.V. Swaminathan took efforts to publish the classical texts. அப்போ பாரம்பரிய புத்தகங்களை அவர் வந்து பிரசுரம் பண்றதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்தார். எஃபோர்ட்னா முயற்சிகள் எடுத்தார். என்னென்ன மாதிரி புக்ஸ்? எந்தெந்த புக்ஸ்? சீவக சிந்தாமணி, 10 பாட்டு, புறப்பொருள், வெண்பா மாலை, மணிமேகலை, ஐங்குறுநூறு, பதிற்று 10. இந்த புத்தகங்களை எல்லாம் U.V. சுவாமிநாதனார் பப்ளிஷ் பண்ணார். தமிழ் ரினைசன்ஸ், தமிழோட மறுமலர்ச்சி. The publication of these ancient literary texts, இந்த பிரசுரமானதுக்கு அப்புறம், created an awareness among the Tamil people about their historical tradition, language, literature and religion. இந்த புக்குகள்லாம், இந்த புத்தகங்கள்லாம் பிரசுரமானதுக்கு அப்புறம் தமிழ் மக்களுக்கு வந்து அவங்களோட ட்ரெடிஷன், அவங்களோட மொழி, அவங்களோட லிட்ரேச்சர், இலக்கியம், அவங்களோட மதம் பற்றி, பாரம்பரியம், இதை பத்தி எல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்தது. அவேர்னஸ்னா விழிப்புணர்வு. மாடர்ன் தமிழ்ஸ்னா இக்கால தமிழர்கள் ஃபவுண்டட் தேர் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி, அவங்களோட சமூகம் மற்றும் பாரம்பரிய ஐடென்டிட்டினா அடையாளம், ஆன் த ஏன்ஷியன்ட் தமிழ் கிளாசிக்ஸ் கலெக்டிவ்லி கால்டு சங்கம் லிட்ரேச்சர். அப்போ நம்மளுடைய தமிழ் சமூகத்துடைய சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஐடென்டிட்டிய இந்த மாதிரி புத்தகங்கள் வாசிச்சு நம்ம தமிழர்கள் தெரிந்து கொண்டார்கள். தமிழ் இன்டலெக்சுவல்ஸ் ஆஃப் திஸ் பீரியட், தமிழ்ல கை தேர்ந்தவர்கள், மெத்த படித்தவர்கள், தமிழை கரைச்சு குடிச்சவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க ஆஃப் திஸ் பீரியட், இந்த காலத்தாளுகள் ஐடென்டிஃபைட் த ஃபண்டமெண்டல் டிஃபரன்சஸ் பிட்வீன், அடிப்படையான வித்தியாசங்கள் எதற்கு? தமிழ், திராவிடிய மொழிகள், அப்புறம் இகாலிட்டேரியன் அண்ட் சான்ஸ்கிரிட், ஆரியன், பிராமணிசம். அப்ப பிராமணிசம்னா பிராமணியம், ஆரிய மொழிகள், சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம், இகாலிட்டேரியன் லிட்ரேச்சர் அப்படின்னா சமத்துவத்தை பத்தி வலியுறுத்துற புத்தகங்கள் வந்து ஈகாலிட்டேரியன் லிட்ரேச்சர். அப்ப திராவிட மொழிகள், இதுகளுக்குள்ள இருக்கிற முக்கியமான அடிப்படையான வித்தியாசங்களை ஐடென்டிஃபை பண்ணினாங்க தமிழ் இன்டெலெக்சுவல்ஸ். தே ஆர்கியூடு, அவங்க வந்து ஆர்கியூ பண்ணினாங்க, கன்ஃபார்மா சொன்னாங்க, அடிச்சு சொன்னாங்க அப்படிம்பாங்களே அந்த மாதிரி. இதெல்லாம் படிச்சு தேர்ந்தாங்காட்டி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் வாஸ் த லாங்குவேஜ் ஆஃப் டிராவிடியன் பீப்புள், திராவிடர்களுக்கான மொழி வந்து தமிழ். ஹூ ஆர் நான் பிராமின்ஸ், அவங்க வந்து பிராமணர்கள் கிடையாது, அவங்க வந்து பிராமணர்கள் அல்லாதவர்கள்.
and their social life, அவங்களோட வாழ்க்கை சமூகத்துல அவங்களோட வாழ்வியல் முறை எப்படி இருந்ததுன்னா கேஸ்ட்லெஸ்ஸா இருந்தது, சாதியின்மையோட இருந்தாங்க. ஜெண்டர் சென்சிட்டைஸ்டு அப்படின்னா பாலின விழிப்புணர்வோட இருந்தாங்க. ஆண்கள் இப்படி இருப்பாங்க, பெண்கள் இப்படி இருப்பாங்க, அவங்களுக்கான மரியாதை உண்டு, அவங்க 2 பேத்துக்கு ஏற்றத்தாழ்வு இல்ல அப்படின்னு ஒரு விழிப்புணர்வோட இருந்தாங்க. ஈகாலிட்டேரியனா இருந்தாங்க, சமத்துவமா இருந்தாங்க, அனைவரும் சமம்னு இருந்தாங்க. இதுதான் தே ஆர்கியூட், இதைத்தான் அவங்க அடித்து சொன்னார்கள். தமிழ் ரினைசன்ஸ் கான்ட்ரிபியூட்டட் டு த ஆரிஜின் அண்ட் growth ஆஃப் டிராவிடியன் கான்சியஸ்னஸ். அப்ப திராவிடர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வை அது ஆரிஜின்னா உண்டாகிறது, முதல்ல எழும்ப வச்சு அதை வளர்த்தியும் விட்டது தமிழ் மறுமலர்ச்சி. ஓகே, கான்ட்ரிபியூட்டட்னா கை கொடுத்தது, வழிவகுத்தது அப்படின்னு அர்த்தம். அப்ப தமிழ் மறுமலர்ச்சி திராவிடம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கிளர்ந்தெடுக்க செய்தது இன் தமிழ் கண்ட்ரி, தமிழ்நாட்டுல. These ideas are exemplified in Tamil invocation song in the play மனோன்மணியம் written by சுந்தரனார், பி. சுந்தரனார். பி. சுந்தரனார் மனோன்மணியம்ங்கிற ஒரு நாடகம் எழுதினார். அந்த நாடகத்துல தமிழ்ல ஒரு இன்வொகேஷன் சாங் எழுதுறார். இன்வொகேஷன்னா ஒரு வழிபாட்டு பாடல். ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பாட்டு பாடி ஆரம்பிப்போம் இல்லைங்களா, கடவுளை வேண்டி இந்த நிகழ்ச்சியை நல்லா நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி ஒரு பாட்டு பாடுவோம் இல்லையா, அந்த பாட்டுக்கு பேரு இன்வொகேஷன் பேர். அப்ப அந்த இன்வொகேஷன் பாட்டுல அவர் இந்த திராவிடம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட எக்ஸம்பிளிஃபை பண்றார். எக்ஸம்பிளிஃபை எடுத்து காட்டுகிறார். ஓகே, now valuable contributions of Tamil intellectuals. அப்ப தமிழ் அறிஞர்கள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், அவங்க என்னென்ன சப்போர்ட் பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க, என்னென்ன அவங்க கொடுத்தார்கள் தமிழ் சமூகத்திற்கு அப்படின்னா, C.W. தாமோதரனார், U.V. சுவாமிநாதர், திரு வி. கல்யாண சுந்தரம், பருதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணியம் பாரதி, வையாபுரி and the poet பாரதிதாசன் in their own ways through their writings contributed to the revival of Tamil literature. அப்ப இந்த அறிஞர்கள் எல்லாரும் அவங்களுடைய வழிகள்ல, அவங்களுடைய சொந்த ஸ்டைல்ல, அவங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக தமிழ் லிட்ரேச்சருக்கு, தமிழ் இலக்கியத்திற்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணினாங்க. நிறைய விஷயங்களை அவங்க தமிழ் சமூகத்திற்காக கொடுத்தார்கள், பரிசளித்தார்கள். மறைமலையடிகள், த ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் தனி இயக்கம், இவர் தனி தமிழ் இயக்கம்ங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறார், துவங்குகிறார். மறைமலையடிகள் ஃபவுண்டர்னா கண்டுபிடிக்கிறார், உருவாக்குகிறார். ப்ரொமோட்டட் த யூஸ் ஆஃப் பியோர் தமிழ் வேர்ட்ஸ், அப்ப சுத்தமான தமிழ் வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னு ப்ரொமோட் பண்றார். ஓகே, த மூவ்மெண்ட் மேட் அ கிரேட் இம்பாக்ட் ஆன் தமிழ் கல்ச்சர். அப்ப தமிழ் பண்பாட்டு மேல, தமிழ் கல்ச்சர் மேல இந்த மூவ்மெண்ட், தனி தமிழ் இயக்கம்ங்கிற மூவ்மெண்ட் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இம்பாக்ட்னா தாக்கம். எஸ்பெஷலி இன் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர், முக்கியமாக, எஸ்பெஷலினா முக்கியமாக மொழி மற்றும் லிட்ரேச்சர்னா இலக்கியம். தஸ்னா அதனால, ஆதலால் அப்படின்னு ஒரு ஐடியா, ஒரு கருத்தை நம்ம ஒரு கட்டுரை எழுதினதுக்கு அப்புறம் முடிக்கும் போது இந்த தஸ், ஹென்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் போடணும். தஸ், அதனால the rediscovery of ancient classics and their publication is considered to the foundation of Tamil Renaissance. அப்ப தமிழ் ரினைசன்ஸ், தமிழ் மறுமலர்ச்சிக்கு இந்த நூல்கள், பாரம்பரிய நூல்களை பப்ளிஷ் பண்ணினதும், ஒன்னா சேர்த்து எடிட் பண்ணினதெல்லாம் இதற்கு, இந்த தமிழ் மறுமலர்ச்சிக்கு அச்சாணியாக திகழ்ந்தது, அஸ்திவாரமாக திகழ்ந்தது அப்படிங்கறத இந்த ஆன்சருக்கான விளக்கம். செகண்ட் கொஸ்டின், describe the background for the formation of Justice Party and point out its contribution to the cause of social justice. Justice Party உருவாக்கப்பட்டதோட பின்னணி, அது எப்படி உருவாக்குனாங்க, அதோட சமூக நீதிக்கான பங்களிப்பு என்ன, கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு, ஜஸ்டிஸ் பார்ட்டியோட பங்கு, காஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா, சோஷியல்னா சமூகம், ஜஸ்டிஸ்னா நீதி,
அப்ப சமூக நீதிக்காக ஜஸ்டிஸ் பார்ட்டி என்னென்ன பங்களித்தது, அதை எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, உருவாக்குனாங்க, அதை உருவாக்குனதோட பின்னணி என்ன? ஓகே, தட் இஸ் த கொஸ்டின். இதுதான் கேள்வி. பேக்ரவுண்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. அப்ப அதை உருவாக்குனதுக்கான பின்னணி என்னென்ன? த டிராவிடியன் மூவ்மெண்ட் அப்படின்னா திராவிட அமைப்புகள் எமர்ஜ் ஆச்சு, உருவானது. எதுக்கு அப்படின்னா as a டிஃபென்ஸ். டிஃபென்ஸ்னா தன்னை பாதுகாத்துக்கிறது, தற்காத்துக்கிறது, அதுக்கு பேரு டிஃபென்ஸ். அப்ப யாருக்கு அப்படின்னா நான் பிராமின்ஸுக்கு, பிராமின் அல்லாதவர்களுக்கு. அப்ப பிராமின் அல்லாதவர்கள் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியை துவங்கினார்கள், உருவாக்கினார்கள். எதுக்குன்னா அகேன்ஸ்ட் த பிராமின் டாமினன்ஸ். அப்போ பிராமணர்கள் ஆதிக்கத்தை எதிர்த்து தொடங்கப்பட்டது தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. திராவிடியன் அசோசியேஷன்ஸ் ஒர்க்டு டுகெதர் டுவர்ட்ஸ் டிராவிடியன் அப்லிஃப்ட். அப்ப திராவிடர்களுடைய முன்னேற்றத்திற்காக, திராவிடர்களுடைய உயர்வுக்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதுக்காக தான் அவங்க வேலை செய்தார்கள், இயங்கினார்கள், ஒர்க்டு. They focused on educating and supporting non-Brahmin graduates. அப்ப பிராமின் அல்லாத பட்டதாரிகளோட எஜுகேஷனுக்காக, கல்விக்காகவும் அவங்களோட உயர்வை இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபோக்கஸ் பண்ணுச்சு, முன்னிறுத்தியது. They had a literary society for the benefit of non-Brahmin students. அப்போ non-Brahmin students, பிராமணர் அல்லாத மாணவர்களுடைய பயனுக்காக லிட்ரரி சொசைட்டி அப்படின்னா இலக்கிய சங்கம் எல்லாம் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி தொடங்குச்சு. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஆர் ஜஸ்டிஸ் பார்ட்டி, இது ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன்னா தென்னிந்திய, லிபரல்னா சுதந்திரமா இருக்கிறது, ஃபெடரேஷன்னா கூட்டமைப்பு. அப்ப தென்னிந்திய சுதந்திர கூட்டமைப்பு, அதுக்கு இன்னொரு பேர் ஜஸ்டிஸ் பார்ட்டி. அதனுடைய நான் பிராமின் லீடர்ஸ், பிராமணர் அல்லாத தலைவர்கள். இதுதான் இந்த சப்டைட்டில். ஆன் 20th November 1916, இந்த இயர்ல, இந்த வருடத்துல அரௌண்ட் 30 ப்ராமினன்ட் நான் பிராமின் லீடர்ஸ், 30 முக்கியமான பிராமணர் அல்லாத தலைவர்கள். யார் யாரு? சி நடேசனார், சர் பிட்டி தியாகராயர், டி.எம். நாயர் அண்ட் அலமேலு மங்கை தாயாரம்மாள் கேம் டுகெதர். அப்ப இந்த நான் பிராமின் லீடர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷன்ங்கிற அமைப்பை தொடங்கினாங்க. ஃபார்ம்னா உருவாக்கினார்கள். A manifesto was released which articulated the voice of non-Brahmin community. அப்ப மேனிஃபெஸ்டோ அப்படின்னா ஒரு அறிக்கை. ஓகே, ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. அது என்ன ஆர்டிகுலேட் பண்ணுச்சு, அது என்ன வெளிப்படுத்துச்சு, என்ன சொல்லுச்சு அப்படின்னா நான் பிராமின் சமூகம், அப்ப பிராமணர் அல்லாத சமூகத்தோட குரலை அது வெளிப்படுத்துச்சு. ஓகே, now programs and activities. என்னென்ன ஆக்டிவிட்டிஸ், என்னென்ன செயல்பாடுகள் செஞ்சாங்க, என்னென்ன நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க? The Justice Party government widened education and employment opportunities for the majority of the population. Justice Party அரசாங்கம் மெஜாரிட்டியான பாப்புலேஷனுக்கு, அப்ப பெரும்பான்மையான மக்களுக்கு கல்வி அறிவை அகலப்படுத்தினாங்க, விரிவாக்கினாங்க. வைடுனா அகலம். இப்ப இங்க கல்விக்கான சாத்தியங்களை, கல்வி பெறுவதற்காக விரிவாக்கியது அப்படிங்கறத மீனிங். அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்போ வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற சான்சஸ அதிகப்படுத்தினாங்க. The Justice Acts removed the legal hindrances restricting intercaste marriages. அப்போ கலப்பு திருமணம் செய்வதற்கு இருந்த சட்டப்படியான தடைகளை இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி ரிமூவ் பண்ணுச்சு, விளக்கினார்கள். And broke the barriers that prevented depressed classes from the use of public wells and tanks. பொது கிணறுகளையும் பொது தொட்டிகளையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் உபயோகப்படுத்துறதுக்கு இருந்த தடைகளை அவங்க உடைத்தெறிந்தார்கள்.
The Justice Party government ordered that public schools accommodate the children of the depressed classes. Justice Party government எதுக்கு ஆர்டர் போட்டுச்சு, உத்தரவிட்டுச்சு? அனைத்து ஒடுக்கப்பட்ட குழந்தைகளையும் பொது ஸ்கூல்ல, காமன் ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுச்சு. Hostels were established from the students for the students belonging to the depressed classes. அப்ப இந்த ஒடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தங்கும் விடுதிகளையும் உருவாக்குனாங்க, ஆரம்பிச்சாங்க. The party approved participation of women in the electoral politics in 1921. அப்ப 1921ல பெண்கள் எல்லாருமே தேர்தல்ல அரசியல் ரீதியாக போட்டியிடலாம் அப்படின்னு அப்ரூவ் பண்ணுச்சு. ஓகே, ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்க. The Justice Party worked towards legislating provisions for communal representation reservations for various communities. Justice Party எதற்காக வேலை செய்தது, என்ன சட்டங்களை கொண்டுட்டு வந்தது அப்படின்னா, legislating provisions அப்படின்னா சட்ட ஏற்பாடுகளை உருவாக்குச்சு. எதுக்கு? கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ரிசர்வேஷன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் அந்த சமூகத்துல இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் பெற்றுக்கொள்ளலாம். அவங்க ரெப்ரசன்டேட்டிவா எலெக்ஷன்ல நிக்கலாம், பிரதிநிதித்துவம் பெற்று தேர்தல்ல நிக்கலாம் அப்படிங்கறத இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ரிசர்வேஷன்ஸ். அப்ப இந்த எல்லா ஜாதிக்காரர்களும் எல்லா சமூக மக்களும் தேர்தல்ல போட்டியிட்டு அதிகாரத்துக்கு வரலாம் அப்படிங்கிற சட்ட முன்மொழிவுகளை கொண்டுட்டு வந்துச்சு. Okay, now the next point is 2 communal government orders were passed to ensure equitable distributions in appointments among various castes and communities as part of achieving social justice. அப்ப சமூக நீதி பெறுவதற்காக 2 கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணப்படுது. ஓகே, அப்போ 2 உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுது. என்னன்னா, எல்லாருமே ஈக்குவல், எல்லாரும் சமம். அப்ப எல்லாத்துக்குமே சமமான எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த சமூகமா இருந்தாலும் அவங்க அப்பாயின்மெண்ட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். அப்பாயின்மெண்ட்னா நியமனம். அப்ப எந்த ஒரு வேலைக்கு எந்த ஒரு சாதி சமய மக்களும் சமூக நீதியோட வேலைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறத இந்த கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் என்ஷூர் பண்ணுச்சு. என்ஷூர்னா உறுதிப்படுத்துச்சு. Justice Party rule established the Staff Selection Board in 1924. அப்ப இந்த பார்ட்டி என்ன உருவாக்குச்சு? ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு அப்படின்னு ஒண்ணு உருவாக்குச்சு. அப்படின்னா பணியாளர் தேர்வு குழு. அப்போ வேலைக்கு அதிகாரிகளை தேர்வு செய்யற ஒரு குழு ஒண்ணு உருவாக்குச்சு. எதுக்கு அப்படின்னா ஃபார் த செலக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ். அப்போ அரசாங்க அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்காக, நியமனம் செய்வதற்காக. and encourage all the communities to share the administrative powers. சமூக நீதிக்காக போராடுனதுனால அவங்க எல்லா சமூக மக்களும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னா நிர்வாக அதிகாரத்தை பெற்றுக்கணும், வாங்கிக்கணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுனாங்க. ஓகே, the Justice Party introduced the Hindu Religious Endowment Act in 1926. அப்ப 1926ல இப்படி ஒரு ஆக்ட பாஸ் பண்றாங்க. அந்த ஹிந்து ரிலிஜியஸ் ஆக்ட் அப்படின்னா மத அறங்காவலர் சட்டம். ஓகே, ஹிந்துன்னா இந்து மதம், இந்து மதத்தோட அறங்காவலர் சட்டம் அப்படிங்கறத ஹெச்ஆர்இ. இத ஜஸ்டிஸ் பார்ட்டி உருவாக்குச்சு. இட் எனேபிள்டு எனி இண்டிவிஜுவல், எந்த ஒரு தனி நபர் வேணாலும் irrespective of their caste affiliation, அவங்க எந்த சாதி எந்த சமூகமா இருந்தாலும் to become a member of the temple committee. ஒரு கோயிலோட, டெம்பிள்னா கோயில், கோயில் குழு, அறங்காவலர் குழுவுல மெம்பர் ஆயிக்கலாம், பிரதிநிதி ஆயிக்கலாம். and govern the resources of the religious institutions. அப்ப மதம் சார்ந்த அமைப்புகளுடைய ரிசோர்சஸ், அதுகளோட ஆதாரங்கள், அதுகளோட வருமானங்கள், இந்த அமைப்புகளோட, இந்த இன்ஸ்டிடியூஷன், இந்த மதம் சார்ந்த அமைப்புகளோட வருமானங்களை இவங்க பாதுகாத்து செலவு செய்யலாம் அப்படிங்கறத
அந்த கோயிலோட மேம்பாட்டுக்காக செலவு செய்யணும். ஓகே, பண்ணலான்னு இந்த ஹெச்ஆர்இ ஆக்ட் சப்போர்ட் பண்ணுச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி தமிழ் சமூகத்துக்கு, திராவிட சமூகத்துக்கு கொடுத்த பங்களிப்பு. Estimate Periyar EVR's decisive contribution to the social transformation of Tamil Nadu. ஈவே ராமசுவாமி அவருடைய டிசிசிவ் கான்ட்ரிபியூஷன், பங்களிப்பு, எதுக்கு? சமூக மாற்றத்திற்கான அவருடைய பங்களிப்பு என்ன? டிசிசிவ் அப்படின்னா தீர்க்கமா, நல்ல யோசனை பண்ணி எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னா டிசிசிவ். அது கான்ட்ரிபியூஷனா பங்களிப்பு. பெரியார் ஈவி ராமசுவாமி was the founder of the self-respect movement. அப்ப சுயமரியாதை இயக்கத்தை துவங்கியவர் ஈவே ராமசுவாமி அவர்கள். His selfless public service and forthrightness made him a popular personality. அவர் வந்து சமூகத்துக்காக தன்னலம் இல்லாம உழைத்தார். ஓகே, செல்ஃப்லெஸ் அப்படின்னா தன்னலம் பார்க்காம, forthrightness அப்படின்னா வெளிப்படையா இருந்தார், என்ன நினைத்தாரோ அதை பேசினார். ஓகேங்களா, இந்த ரெண்டு குவாலிட்டி, இந்த ரெண்டு தன்மைகளும் அவரை வந்து ரொம்ப பாப்புலரான பர்சனாலிட்டியா மாற்றியது. பாப்புலர்னா ரொம்ப எல்லாருனாலையும் அறியப்பட்ட, எல்லாருனாலையும் விரும்பப்பட்ட ஒரு ஆளுமையா உருவானார். இஸ் ஆப்போசிஷன் டுவர்ட்ஸ் caste based discrimination. அப்போ கேஸ்ட்னா சாதி, சாதி அடிப்படையிலான வேறுபாட்டை அவர் வந்து எதிர்த்தார். அப்போசிஷன்னா எதிர்ப்பு, அப்போஸ் பண்ணினார், எதிர்த்தார். சாதி அடிப்படையிலான வேற்றுமைகளை, வேறுபாடுகளை எதிர்த்தார். பெரியார் proposed a resolution regarding the rights of untouchables to temple. அப்ப அவர் ஒரு முடிவை வெளிப்படுத்துறார். ஓகே, அதை ப்ரொபோஸ் பண்றார், வெளிப்படுத்துறார். என்ன சொல்றாருன்னா, ரைட்ஸ் ஆஃப் அன்டச்சபிள்ஸ். ஓகே, அன்டச்சபிள்ஸ்னா தீண்டத்தகாதவர்கள், அவர்களுக்கான உரிமைகளை பத்தி பேசுறார். இந்த நேம் ஆஃப் கேஸ்ட் தர்மா, அப்போ சாதி அடிப்படையிலான தர்மம் அப்படின்னு சொல்லி லோவர் கேஸ்ட், கீழ் ஜாதி மக்கள் வந்து கோயிலுக்குள்ள போறக்கும், கோயில் வீதிகள்ல நடக்கிறக்கும் தடை இருந்தது. அதை எதிர்த்து இன் வைக்கம் பீப்புள் protested against this caste based discrimination. அப்ப இந்த ஜாதி அடிப்படையிலான வேறுபாடுகள்னால கீழ் ஜாதி மக்கள் வந்து கோயிலுக்குள்ள போறக்கும், கோயில் ரோடுகள்ல நடக்கிறக்கும் இருந்த தடையை எதிர்த்து வைக்கம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல மக்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க, எதிர்க்கிறாங்க. பெரியார் தான் அதை லீடு பண்றார், அதை முன்னெடுத்தி கொண்டுட்டு போறார். லெட் த மூவ்மெண்ட், அந்த எதிர்ப்பாளர்களை, அந்த போராட்டக்காரர்களை, அந்த போராட்டத்தை. அண்ட் வாஸ் இம்ப்ரிசன்ட். இந்த போராட்டத்தின் போது பெரியார் வந்து ஜெயில தள்ளப்படுகிறார், கைது செய்யப்படுகிறார். பீப்புள், அதனால பீப்புள் ஹெயில்டு ஹிம் as வைக்கம் வீரர். பீப்புள் வந்து வைக்கம் வீரர்னு அவரை பாராட்டினாங்க, புகழ்ந்தாங்க. He worked for Dravidian upliftment and articulated the voices of non-Brahmin communities. திராவிடர்களுடைய வளர்ச்சிக்காக அவர் பாடுபட்டார். திராவிடர்கள், பிராமணர்கள் அல்லாத மக்களுக்காக அவர் குரல் கொடுத்தார். He encouraged intercaste marriages. இந்த இனம், இந்த சாதி, இந்த குலத்துக்காரங்க தான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதையெல்லாம் எதிர்த்து இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் அவரு என்கரேஜ் பண்ணினார், ஆதரித்தார். ஓகே, இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்படின்னா கலப்பு திருமணம். As Dravidian, he fought against Brahmin dominance. அப்ப பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை அவர் வந்து திராவிடனா எதிர்த்தார். ஃபவுட் அகேன்ஸ்ட், எதிர்த்து போராடினார். He supported Dr. Ambedkar's demand for separate electorates for scheduled caste. அப்ப ஷெட்யூல்டு கேஸ்ட்னா பட்டியல் இனத்து மக்கள், அவங்களுக்காக தனியான எலக்டரேட், அப்படின்னா அவங்களும் வந்து இந்த தேர்தல்கள்ல போட்டியிடலாம் அப்படிங்கிற அம்பேத்கருடைய வேண்டுதல், அம்பேத்கருடைய ஆசைய இவர் வந்து சப்போர்ட் பண்ணினார், ஆதரித்தார். பெரியார்ஸ் ப்ரோபகேண்டா த்ரூ நியூஸ் பேப்பர்ஸ். அப்ப நியூஸ் பேப்பர்னா செய்தித்தாள்கள், ப்ரோபகேண்டானா பிரச்சாரம். அப்ப பெரியார் வந்து செய்தித்தாள்கள் மூலியமா என்னென்ன பிரச்சாரம் பண்ணார்? பெரியார் ஸ்டார்டட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், சுயமரியாதை இயக்கத்தை
1925ல துவங்கினார். He understood the relevance of mass communication in spreading rationalist thought. rationalist thought அப்படின்னா நல்ல அறிவார்த்தமான பகுத்தறிவு சிந்தனைகள். அதை எப்படி ஸ்ப்ரெட் பண்றது, எப்படி பரப்புறது அப்படின்னா மாஸ் கம்யூனிகேஷன், தொடர்பு ஊடகத்து மூலியமா தான் மக்களுக்கு நம்ம பெருமளவுல கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு பெரியார் புரிஞ்சுக்கிறார். ஓகே, அப்போ தொடர்பு ஊடகம் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போற முக்கியத்துவத்தை அவர் புரிஞ்சுக்கிறார். Periyar started a number of newspapers like குடியரசு, ரிவோல்ட், புரட்சி and விடுதலை. அப்ப அவர் நிறைய செய்தித்தாள்களை தொடங்குறார். அந்த செய்தித்தாள்களோட பேரெல்லாம் என்னன்னா குடியரசு, ரிவோல்ட்னாலே போராட்டம், புரட்சிங்கிற ஒரு செய்தித்தாள் துவங்குறார், விடுதலைங்கிற ஒரு செய்தித்தாளை தொடங்குறார். குடியரசு was the official newspaper of the self-respect movement. அப்ப அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்டோட இது என்னன்னா குடியரசு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்னா சுயமரியாதை கூட்டம், சுயமரியாதை அமைப்பு, இயக்கம். அதனுடைய பேப்பர், நியூஸ் பேப்பர், அங்கீகரிக்கப்பட்ட நியூஸ் பேப்பர் என்னன்னா குடியரசு. He wrote a column அப்படின்னா ஒரு பார்ட், ஒரு பத்தி ரெகுலரா எழுதிட்டே இருக்கார். He wrote a column and expressed his opinion on social issues in each of his issues. ஒவ்வொரு பிரதியிலையும் ஒவ்வொரு தடவை அதை பிரசுரம் பண்ணும் போதும் சமூக பிரச்சனைகளை பத்தி அவருடைய கருத்துக்கள், ஒப்பீனியன்னா கருத்துக்களை அவர் வெளிப்படுத்துகிறார். He exposed the voices of non-Brahmins and minorities through these newspapers. அப்ப இந்த செய்தித்தாள்கள் மூலமா அவர் நான் பிராமின்ஸ், பிராமின் அல்லாதவர்களுக்கான குரல் கொடுக்கிறார், அவங்களுக்காக குரல் கொடுக்கிறார். மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினருக்காக அவர் குரல் கொடுத்து போராடுறார். பெரியார்ஸ் ரோல் இன் எஜுகேஷன், கல்வித்துறையில பெரியாருடைய பங்கு என்ன? He launched a popular movement to oppose Hindi in schools. அப்ப பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்களை கொண்டுட்டு வர்றார். ஹிந்தி படிக்க கூடாது அப்படின்னார். The anti-Hindi agitation அப்படின்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், அது had a big impact on தமிழ்நாடு's politics. அப்ப தமிழ்நாட்டோட அரசியல்ல இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ரொம்ப பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுச்சு. பெரியார் கிரிட்டிசைஸ்டு குலக்கல்வி திட்டம். அப்போ சாதி சார்ந்த கல்வி முறைய அவர் எதிர்த்தார். குலக்கல்வி முறைய அவர் கிரிட்டிசைஸ் பண்ணினார் அப்படின்னா தவறா சுட்டி காமிச்சார், அது தவறுன்னு சொல்லி காமிச்சார். கிரிட்டிசைஸ்ட் அண்ட் அப்போஸ்ட் இட் டூத் அண்ட் நெயில். அப்ப அதோட ஆணி வேற கூட அவர் அசைத்து பார்த்தார், பிடுங்கி எறிய முயற்சி செய்தார். அப்போஸ்ட் அப்படின்னா எதிர்த்தார், குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தார். He stressed on compulsory elementary education to all. எல்லா குழந்தைகளும் ஆரம்ப கல்வியை கம்பல்சரியா எடுத்துக்கணும், கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணினார், திரும்ப வலியுறுத்தினார். பெரியார் as a feminist. அப்போ பெண்களுக்கு பெரியார் என்னென்ன திட்டங்களை வகுத்தார், என்னென்ன கருத்துக்களை சொன்னார் அப்படின்னா he was critical of patriarchy. அப்ப ஆணாதிக்கத்தை அவர் எதிர்த்தார். He condemned child marriage and தேவதாசி system. அப்ப குழந்தை திருமணத்தை அவர் சாடினார், தேவதாசி முறைய அவர் சாடினார், வேண்டான்னு சொன்னாரு. ஓகே, he had been emphasizing women's right to divorce and property. அப்ப பெண்களுக்கு டைவர்ஸ் பண்றக்கும் ஒரு சொத்தை வாங்கிக்கிறக்கும் அனுபவிக்கிறக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு திரும்ப வலியுறுத்தினார். பெரியார் அப்ஜெக்டட் டு டேர்ம்ஸ் லைக் கிவிங் இன் மேரேஜ். அப்ப கல்யாணம் கட்டி கொடுக்கறோம், பொண்ணு கொடுக்கறோம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அதை அவர் அப்ஜெக்ட் பண்ணினார், எதிர்த்தார். அப்படி சொன்னா இல்ல பெண்களை ஒரு பொருள் மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறத அவர் திரும்ப சமூகத்துக்கு எடுத்துரைத்தார். அதனால கிவிங் இன் மேரேஜ், கல்யாணம் கட்டி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா வாழ்க்கை துணைய அனுப்புறோம், வாழ்க்கை துணையை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. சப்ஸ்டிடியூட் அப்படின்னா இந்த வார்த்தைக்கு பதிலா இந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறார். He also emphasized equal rights to ancestral property for women in inheritance. அப்போ
பாரம்பரிய சொத்தை பெண்கள் வாங்கிக்கலாம், வாங்கிக்கக்கூடிய ஈக்குவல் ரைட், சமமான உரிமை, ஆண்களுக்கு நிகரான உரிமை உண்டு. அந்த சொத்துக்களை அவங்க இன்ஹெரிட் பண்றக்கு, வாங்கிக்கிறக்கு பரம்பரை உரிமையை பெற்றுக்கொள்ளலாம், பரம்பரை சொத்தை அனுபவிக்கலாம், வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. These are Periyar's few decisive contributions to social transformation of Tamil Nadu. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் தான் பெரியாருடைய சமூக மாற்றத்திற்கான பங்களிப்பு. இப்ப நம்ம 10th லெசன் ஹிஸ்டரி லாங் ஆன்சர்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம். மற்ற லெசன்ஸ் எல்லாம் நான் சீக்கிரம் போஸ்ட் பண்றேன். இந்த லெசன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த ஜெயந்திஸ் எஜுகேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் a lot.